கமலஹாசன் மட்டும் எதிர்வினை தெரிவிக்கணுமா? மீதி பேர்லாம் முட்டாளா இருக்கீங்களா திமுகல? அப்போ ஸ்டாலின் முட்டாளா, உதயநிதி முட்டாளா, கம்யூனிஸ்ட் முட்டாளா, பிசிகே முட்டாளா, காங்கிரஸ் முட்டாளா? நீங்களா ஒரு வருஷமா கேள்வி கேட்கல இத? நான் அடிமையா நீ அடிமையா, யார் அதிகமான அடிமை வேலை செய்யறாங்கிறதுல போட்டி. அது திருமாவளவனுக்கும் முக்கியமாக நமது கமலஹாசன் அவர்களிடையே தான் கடும் போட்டின்னு நினைக்கிறேன். பெரியாரோட கருத்தை நிர்மலா சீதாராமன் சுட்டி காட்டினார். என்னமோ இவர் பெருசா ஒரு கண்டுபிடிச்சு ஒரு வருஷம் கழிச்சு பேசுற மாதிரி கமலஹாசன் பிதட்டி இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உண்மையிலே என்ன நடந்தது என்பது மக்களுக்கு தெரியும். நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு வருவாரு, நாம அவரை டார்கெட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த கும்பல், இந்த நாசகார கும்பல் இந்த பெண் எம்பிகளை வைத்து அவர் வரும்போது அவரை தாக்க வேண்டும், நரேந்திர மோடி அவர்களை அவர் இருக்கைக்கே சென்று தாக்க வேண்டும் என்று இவர்கள் பிளான் பண்ணி இருப்பதாக பாஜகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் என்ன செய்வாங்க? கண்டிப்பாக தடுப்பாங்க. தடுக்கும் போது அதை பல ஆங்கிள் இவங்க கேமராவை பிடிச்சி பெண்களை தாக்கி விட்டார்கள், பெண் எம்பிகளை தாக்கி விட்டார்கள், பெண்களுக்கு மரியாதை இல்லாத கட்சி. கனிமொழி என்றாலே அது என்ன சொல்றதுனாக்க பொய்யோடைய மொத்த உருவம் சார். அவங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண்களிலேயே அதிகமான புழுகு மூட்டை யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னதை எதுவுமே செய்யல. சொன்னதை நிறைவேற்றி இருந்தாக்கா நீங்க சொல்றதை மக்கள் நம்புவாங்க. ஒரு சிறுபான்மையினர் கூட்டம் இங்க இருக்கு, எல்லாருமே நான் சொல்லல, ஒரு கூட்டம் இங்க இருக்கு சிறுபான்மையினர். இவர் தான் நமக்கு குலசாமி. அவங்களுக்கு அல்லா குலசாமி கிடையாது, அவங்களுக்கு ஜீசஸ் குலசாமி கிடையாது, அவங்களுக்கு நம்ம குலசாமியாக நினைக்கிறாங்க. இப்போ பார்லிமெண்ட்ல முதல் முறையாக கமல் அவர்கள் பேசியிருக்காரு சார். கோட்டை நாட்டை விற்க மாட்டேன் அப்படின்ட்டுலாம் பேசியிருக்காரு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அவர் மக்கள் நீதி மைய தலைவராக பேசியிருந்தாக்கா நான் வரவேற்பேன். அவர் திமுகவின் அடிமையாக மாறிவிட்டார். திமுகவுக்கு சொம்படிக்கக்கூடிய முக்கியமான நம்பர் 1 அடிமையாக மாறிட்டார். இப்ப திமுக என்ன பிரச்சனைனா, நான் அடிமையா நீ அடிமையா, யார் அதிகமான அடிமை வேலை செய்யறாங்கிறதுல போட்டி. அது திருமாவளவனுக்கும் முக்கியமாக நமது கமலஹாசன் அவர்களிடையே தான் கடும் போட்டின்னு நினைக்கிறேன். ஏன்னா நடுவில் சு வெங்கடேசன் வருவார், ஐயே நான் தாங்க பெரிய அடிமை, இவங்கெல்லாம் அடிமை கிடையாதுன்னு அவரும் வருவார். ஏன்னா பாராளுமன்றத்தில் மக்களுக்காக பேசாமல் இவர்கள் தன்னுடைய எஜமானர் கலைஞர் குடும்பத்துக்காக பேசுவதையே குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள். அதுவும் பொய் புழுகு மூட்டை. இந்த புழுகு மூட்டை இருக்கிற கமலஹாசன். நான் என்ன சொல்றேன்னா, நிர்மலா சீதாராமன் 2025 மார்ச் மாசம் பெரியார் சொன்னதை சுட்டி காட்டுறாங்க. பெரியார் இது எப்ப சொல்றாருன்னா 1943 27ஆம் தேதி 11வது மாசம் நவம்பர் மாசம் பெரியார் அவர்கள் சொல்கிறார். என்னன்னு சொல்றாருன்னா, தமிழை கற்றுக்கொண்டால் பிச்சை எடுப்பதற்கு கூட லாய்க்கு கிடையாது, தமிழை கற்றுக்கொள்ளாதீர்கள், ஆங்கிலத்துல பேசுங்க, உங்களுடைய வீட்டு வேலைக்காரி கிட்ட கூட ஆங்கிலத்துல பேசுங்க அப்படின்னு தமிழை இழிவாக பேசியவர் பெரியார். அதைத்தான் அவர் சுட்டி காட்டினார். யாரு? நிர்மலா சீதாராமன் 2025 சுட்டி காட்டினார். 2025 மார்ச்ல பேசினது 2026 பிப்ரவரி வரைக்கும் 9 மூட்டையை மூடிக்கொண்டிருந்தீங்களே, ஏன் இந்த எதிர்வினையை அப்பவே தெரிவிக்கல? கமலஹாசன் மட்டும் தான் எதிர்வினை தெரிவிக்கணுமா? மீதி பேர்லாம் முட்டாளா இருக்கீங்களா திமுகல? அப்போ ஸ்டாலின் முட்டாளா, உதயநிதி முட்டாளா, கம்யூனிஸ்ட் முட்டாளா, பிசிகே முட்டாளா, காங்கிரஸ் முட்டாளா? நீங்களா ஒரு வருஷமா கேள்வி கேட்கல இத? அப்போ உங்களுக்கு தெரியும் என்னன்னு. இதை பெரியார் தான் சொல்லிட்டாரு, இதை நாம பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்டாக்கா நாமளே பெரியார் அசிங்கப்படுத்தினதா ஆயிடும் சொல்லிட்டு இவர்கள் எல்லாம் மூடிக்கொண்டிருக்கும் போது முந்திரிக்கொட்டைத்தனமாக என்னமோ பெரிய சாதனை படிக்கிறேன், பாராளுமன்றத்திலே நான் மிகச் சிறந்த பேச்சாளராக விரும்புகிறேன்னு சொல்லிட்டு முந்திரிக்கொட்டைத்தனமாக எதுவுமே புரியாம இதை பேசியிருக்கிறார். பாதி நேரம் இந்த ஆள் பேசுறதே புரியாது யாருக்குமே. எவனா ஒருத்தர் சொல்ல சொல்லி ஒண்ணு இல்ல, முக ஸ்டாலின் சொல்ல சொல்லுங்க, இந்த ஆள் பேசுறது புரியுதுன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இவர் பேசுவது எதுவுமே புரியாது என்று முக ஸ்டாலின் ஏற்கனவே ஒரு மேடையில் பேசியிருக்கிறார். கமலஹாசனா அவர் பேசுவதே புரியாது என்று முக ஸ்டாலினே பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட இவர் பெரியாரை அசிங்கப்படுத்தியிருக்கிறார். எங்க கொண்டு போய்? பாராளுமன்றத்தில். தமிழகத்தில் மட்டும்தான் பெரியாரை அசிங்கப்படுத்துவீங்கன்னு பார்த்தாக்கா இன்னைக்கு பாராளுமன்றம் வரைக்கும் கொண்டு போய் தமிழை இழிவுபடுத்தியவர் பெரியார். தமிழை இழிவுபடுத்தியவர் பெரியார் என்றால் தமிழை தூக்கி கொண்டாடக்கூடிய பெரியார் எங்கள் தாத்தா என்று சொல்லக்கூடிய, பெரியார் எங்கள் தந்தை என்று சொல்லக்கூடிய, நாங்கள் பெரியாரின் பேரன் என்று சொல்லக்கூடிய கமலஹாசனாக இருக்கட்டும், முக ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், ஆண்டிமுத்து ராசாவாக இருக்கட்டும், உங்களை நான் கேட்கிறேன், இப்ப பெரியார் இப்படி பேசிட்டாரு, பாராளுமன்றம் வரைக்கும் போயிருச்சு. இன்னைக்கு உலக மக்களுக்கே தெரிஞ்சிருச்சு தமிழை இழிவுபடுத்தியவர் பெரியார். இது ஒண்ணு மட்டுமல்ல, பெரியார் வேற என்னெல்லாம் பேசியிருக்கிறாருனாக்கா, நம்மளுடைய கண்ணகி திமுக சிலை வச்சாங்க இல்லையா, இன்னைக்கு நிறைய இடத்துல கண்ணகிக்கு சிலை வைத்தார் கலைஞர் அவர்கள். அந்த கண்ணகியை பெரியார், அதற்கும் சான்றுகள் இருக்கிறது. அவள் மேக்கப் பண்ணிக்கின்னு நகையெல்லாம் மாட்டிக்கிட்டு வலம் வரக்கூடிய ஒரு என்று பெரியார் சொல்லியிருக்கிறார் கண்ணகியை. அந்த கண்ணகிக்கு தான் ஊர் முழுக்க சிலை வைத்திருக்கிறார் கலைஞர். அப்போ யாருக்கு சிலை வைத்திருக்கிறார்? பெரியார் கூடிய கண்ணகிக்கு சிலை வைத்திருக்கிறாரா கலைஞர்? அப்படி என்றால் கலைஞர் எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் கொண்டவராக இருப்பார் என்பதை திமுக காரர்கள் நாங்கள் விட்டுறோம். அது மட்டுமல்லாமல் தொல்காப்பியம் உலகிலேயே மிகவும் பழமையான ஒரு காப்பியம் என்றால், பழமையான ஒரு இலக்கியம் என்றால் அந்த தொல்காப்பியம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த தொல்காப்பியத்தை அதெல்லாம் ஒரு காப்பியமா
அது ஒரு கேவலமான காப்பியம், அது ஒரு காப்பியமே கிடையாது, அதை போன்ற ஒரு காப்பியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று தொல்காப்பியத்தை இழிவாக பேசியவர் பெரியார். அந்த பெரியாரைத்தான் நீங்கள் தூக்கி பிடித்து கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். கம்பர், தமிழை வளர்த்த கம்பரையும் இழிவாக பேசியவர் தான் பெரியார். ஒட்டுமொத்தமாகவே தமிழையும், அதாவது திருக்குறளை தங்க தட்டில் வைத்த மலம் என்று திருக்குறள் மாநாட்டில பேசியவர் பெரியார். இப்படி தொடர்ந்து தமிழையும், தமிழ் இலக்கியங்களும், தமிழ் கலாச்சாரத்தையும் இழிவாக பேசிய பெரியாரை தூக்கி வைத்துக் கொண்டு அவரை பார்லிமெண்ட்ல போயிட்டு நாங்க தான் தமிழுக்கு முன்னோடி என்று பேசும் இந்த தற்குறி முட்டாள் அடிமைகளின் நம்பர் 1 இருக்கக்கூடிய காமஹாசன் ஏன் இதை சிந்திக்கவில்லை? அது மட்டுமல்லாமல் திருக்குறள்ல ஒரு குறள் இருக்கு, அது 148, பிறன்மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அறமொன்றோ அன்ற ஒழுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குறள். அந்த குறள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, பிறர் மனைவியை நேசிக்க கூடியவன் பேராண்மை மிக்கவனாக இருக்க முடியாது, அப்படி பேராண்மை மிக்கவனாக இருக்க வேண்டும் என்றால் பிறர் மனைவியை பார்க்க கூடாது என்று திருக்குறள் சொல்லுது. திருக்குறளை ஏன் பாராளுமன்றத்தில் பேசலன்னு சொன்ன கமலஹாசனாக இருக்கட்டும், ஸ்டாலினுக்கும் அவர் கலைஞருக்கும் உதயநிதிக்கும் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். இந்த திருக்குறள் படித்தான் நீங்கள் நடந்து கொள்கிறீர்களா? கமலஹாசனை நான் கேட்கிறேன், நீங்கள் ஒரு நடிகையை திருமணம் செய்யாமல் வாழ்ந்தீர்கள், அப்படி என்றால் இந்த குறளில் இருக்கக்கூடிய அனைத்து சாராம்சமும் உங்களுக்கு பொருந்துமா? நீங்கள் திருக்குறள் படி நடந்து கொள்கிறீர்களா என்றால் கிடையாது. அப்படிப்பட்ட நீங்கள் தமிழையே நான் தான் கரைத்து கொடுத்தது போல, தமிழுக்கே இவர் தான் காவலர் போலவும் என்று இன்னைக்கு நீ பாராளுமன்றத்தில் பேசுறீங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் திருக்குறளை உங்களது தெய்வ நூலாக ஏற்றுக்கொள்வதற்கோ இல்லை தமிழை உங்களது தாய்மொழியாக ஏற்றுக்கொள்வதற்கோ நீங்கள் லாய்க்கற்ற நபர் என்று நான் சொல்றேன். ஏன்னா பெரியார் சொல்லியிருக்கிறார், நாமெல்லாம் சொல்லுவோம், ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம், தமிழ் தாய்ப்பாலை கொடுத்து நான் வளர்ந்தேன். அதுக்கு பெரியார் ஒரு கருத்தை சொல்றார், என்னன்னு, ஏண்டா அறிவில்லை, தமிழ் தாய்ப்பாலை குடிச்சா எங்கடா உனக்கு உடம்புல சக்தி வருமா இல்லை எதா வருமா? தமிழ் தாய்ப்பால் ஏன்டா சொல்ற? அன்னை தாய்ப்பால்னு சொன்னா கூட, உன்னோட அம்மா தாய்ப்பால்னு சொன்னா கூட ஏதாவது ஒரு நன்மை இருக்கும். தமிழ் தாய்ப்பால்னு சொன்னாக்கா உனக்கு எப்படிடா உடம்புல சக்தி வரும்னு முட்டாள்தனமாக கேட்ட பெரியாரை பின்பற்றக்கூடிய இவர்கள், தமிழை இழிவுபடுத்திய பெரியாரை பின்பற்றக்கூடிய இவர்கள், தமிழை மோசமான மொழி, காட்டு மிராண்டி மொழி என்று சொன்ன பெரியாரை பின்பற்றக்கூடிய இவர்கள், ஏன் நீங்கள் பெரியாரை இதுவரை கண்டிக்கவில்லை? நிர்மலா சீதாராமனுடைய கருத்து அது நிர்மலா சீதாராமன் கருத்து கிடையாது, அது பெரியாரோட கருத்தை நிர்மலா சீதாராமன் சுட்டி காட்டினார். என்னமோ இவர் பெருசா ஒரு கண்டுபிடிச்சு ஒரு வருஷம் கழிச்சு பேசுற மாதிரி கமலஹாசன் பிதற்றி இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உண்மையிலே என்ன நடந்தது என்பது மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு உலக மக்களுக்கே தெரிந்து விட்டது, பெரியார் தமிழின விரோதி, தமிழ் மொழிக்கு விரோதி என்பது தெரிந்துவிட்டது. நேற்று பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் வரவிடாமல் பார்த்தீங்கன்னா ஜோதிமணியும் சுதா எம்பி அவர்களும் பார்த்தீங்கன்னா திட்டம் தீட்டினதாகவும் ஓம் பிர்லா ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க. இது பெரிய பரபரப்பான சூழ்நிலையாச்சு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? அதாவது இவர்களோட திட்டமே என்னவென்றால், இவங்க ஒவ்வொரு முறையுமே இப்போ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஜென்சி அவங்கள வச்சு ஒரு போராட்டம் எப்படி பங்களாதேஷில் நடந்துச்சோ, எப்படி நேபாள் நடந்துச்சோ, அதே மாதிரி இங்கே இந்தியாவிலும் நடக்க வேண்டும் நினைத்தார்கள். ஆனால் நமது நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய ஒரு பொருளாதார திட்டத்தை ஐரோப்பிய நாடுகளுடனான வர்த்தகமாக இருக்கட்டும், அமெரிக்காவுடனான வர்த்தகமாக இருக்கட்டும், இதை சமாளித்து மக்களுக்கு தேவையானவற்றை செய்ததன் காரணமாக அந்த போராட்டங்கள் இனி நடக்காது என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படி ஒவ்வொரு விஷயமாக இவர்கள் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு தடவை வெளிநாட்டில் வச்சு நம்மளோட பிரதமர் நரேந்திர மோடி கொல்வதற்கு சதி திட்டம் தீட்டிய கும்பலும் இங்கே இருக்க தான் செய்கிறது. அப்படி இவர்கள் இன்னைக்கு நேற்றுக்கு என்ன பண்ணாங்கன்னாக்கா, அவங்களால நரேந்திர மோடி அவர்களை மக்கள் மூலமாக மக்கள் மனதை கவர முடியாம தொடர்ந்து 3வது முறையா வந்துட்டார். இவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, இவங்களால் ஆட்சிக்கு வர முடியலன்னா இவர்கள் மக்களை ஓரங்கட்ட நினைச்சிட்டாங்க. இவங்க வேண்டாம், காங்கிரஸ் குடும்பமே வேண்டாம், இந்த இந்தி கூட்டணியே வேண்டாம் என்று மக்கள் முடிவு செய்ததின் விளைவாகத்தான் ஒவ்வொரு மாநிலமாக பாஜக வெற்றி பெற்று வருகிறது. இதை பொறுத்து கொள்ள முடியாமல் இவங்க என்ன பண்றாங்கன்னா, பாராளுமன்றத்தை நடக்க விடுவதில்லை. அப்படியே மீறி பாராளுமன்றத்தை நடத்தினால், அதாவது நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு வருவாரு, நாம அவரை டார்கெட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த கும்பல், இந்த நாசகார கும்பல் இந்த பெண் எம்பிகளை வைத்து அவர் வரும்போது அவரை தாக்க வேண்டும், நரேந்திர மோடி அவர்களை அவர் இருக்கைக்கே சென்று தாக்க வேண்டும் என்று இவர்கள் பிளான் பண்ணி இருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் அந்த உளவுத்துறை நமது சபாநாயகரிடம் சொல்லி சபாநாயகர் நமது நரேந்திர மோடி அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்து நீங்க வர வேண்டாம், வந்தாக்கா இப்ப என்ன நடக்கும்? இப்ப இவங்க வர்றாங்கன்னு வச்சுங்களேன், அவரை தாக்க வராங்கன்னு சொன்னா பாஜகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் என்ன செய்வாங்க? கண்டிப்பாக தடுப்பாங்க. தடுக்கும் போது அதை பல ஆங்கிள் இவங்க கேமராவை பிடிச்சி பெண்களை தாக்கி விட்டார்கள், பெண் எம்பிகளை தாக்கி விட்டார்கள், பெண்களுக்கு மரியாதை இல்லாத கட்சி பாஜக என்று ஒரு உருட்டி இதை ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாற்ற வேண்டும் என்பது இவர்களுடைய கனவு.
அதனாலதான் ஏன்னா உள்ள பதாகைகளை எடுத்து வரக்கூடாது என்பது பாராளுமன்றத்துடைய விதி. அப்படி இருந்தும் இவர்கள் தொடர்ந்து பதாகைகளையும் புத்தகங்களையும் எடுத்து வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கொலை செய்யும் நோக்கத்துல தான் இவர்கள் இதை செய்வதாக ஓம் பிர்லா அவர்களும் உளவுத்துறையும் தெரிவித்ததன் காரணமாக அன்று அவர் கலந்து கொள்ளவில்லை. அதுவும் அவர் சொல்லியிருக்கிறார், ஓம் பிர்லா அவர்கள் வேண்டுகோளை ஏற்று நான் இதில் கலந்து, ஏன்னா அவர் சொல்றாருன்னா அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை, அதனால் நான் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னார். அவர் கலந்து கொண்டிருந்தால் இப்படிதான் நடந்திருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இவங்க கொலை செய்யக்கூடிய நிலைமைக்கு கூட இவங்க போயிட்டாங்க. அந்த அளவுக்கு பதவி வெறி பிடித்த மிகப்பெரிய ஒரு கயவர்களாக இவர்கள் மாறிவிட்டார்கள். இந்த ராகுல் காந்தியோடைய கூட்டமும் இந்தி கூட்டணியும் தனது பதவிக்காக பிரதமரையே கொலை செய்யும் அளவிற்கு கூட இவர்கள் மாறிவிட்டார்கள் என்பதுதான் இதோடைய எடுத்துக்காட்டு. இப்போ கனிமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா திரும்பி இந்தியை தமிழ்நாட்டில் திணிக்க பார்க்குறாங்கன்ற மாதிரி திரும்பி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? சார், இந்த கனிமொழி என்றாலே அது என்ன சொல்றதுனாக்கா பொய்யோடைய மொத்த உருவம் சார். அவங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண்களிலேயே அதிகமான புழுகு மூட்டை யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னதை எதையுமே செய்யலை. சொன்னதை நிறைவேற்றி இருந்தாக்கா நீங்க சொல்றத மக்கள் நம்புவாங்க. இந்தி திணிப்பு எதை வைத்து இவர்கள் இன்னும் எத்தனை காலம் தான் நீங்க இந்தி திணிப்புன்னு சொல்லுவீங்க? முதல்ல இந்தி திணிப்பு என்றால் நீங்க உங்களோட சன்ஷைன் பள்ளி இருக்கு இல்லையா, அதுல இருந்து இந்தியை முதல்ல எடுங்க. அதுல இந்தியே இங்க கிடையாதுன்னு வெளியே போர்டு வைங்க. வெளியே போர்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்தி திணிப்பை பத்தி பேசுங்க. நீங்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல, நீங்க நடத்தக்கூடிய கல்லூரிகள்லாம் இந்தி இருக்கும்போது உங்கள் வீட்டு காவலாளியாக ஒரு தமிழனை வைக்கல, ஒரு இந்திக்காரனை தான் வச்சிருக்கீங்க. உங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய நிறைய பேர் இன்னைக்கு இந்திக்காரனா தான் இருக்கிறான். உங்கள் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய நிறைய பேர் இன்னைக்கு இந்திக்காரனாக தான் இருக்கிறான். இன்னைக்கு நீங்கள் அறிவாலயம் போங்க, அறிவாலயம் போனீங்கன்னா அதுக்குள்ள வேலை செய்யற காவலாளிகள் நிறைய பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திக்காரனாக தான் இருக்கிறான். அப்போ நீ உன்னுடைய நிறுவனத்திலேயே அதை இந்தியை நீ தடுக்க முடியலன்னு சொன்னாக்கா நீ தமிழகத்தில் எப்படி இந்தியை தடுத்துடுவ? நீ தமிழகத்தில் எப்படி இந்தி நுழைய விடாம பண்ணிடுவ? நீங்கள் இந்தியை நுழையக்கூடாது என்று சொல்லித்தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 60% மாணவர்கள் இந்தி தெரிந்த மாணவர்களாக மாறிவிட்டார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஸ்டேட் போர்டை விட நான் சிபிஎஸ்இ போர்டை தான் படிக்க விரும்புறேன்னு நிறைய மாணவர்கள் தேர்ந்தெடுப்பது காரணம் 3வது மொழியாக எனக்கு ஏதாவது ஒரு மொழி வேண்டும் என்று மாணவர்கள் நினைத்து விட்டார்கள், பெற்றோர்கள் நினைத்து விட்டார்கள். அதனால தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா தேர்ச்சி விகிதம் ஸ்டேட் போர்டை விட சென்ட்ரல் போர்டுடைய இதுலதான் உங்களுக்கு தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா மக்கள் விரும்புவது, மாணவர்கள் விரும்புவது, எப்பா எனக்கு ஸ்டேட் போர்டே வேணாம்பா, நீங்க எங்களை நீட் எழுத விட மாட்டேங்கிறீங்க, எதுக்குமே நம்மளை லாய்க்கு இல்லாம பண்ணிடுறானுங்க இவனுங்க, நம்மளை அறிவில் சிறந்தவராக இவனுங்க நம்மளை வளர்க்க விட மாட்டானுங்க, திரும்ப நீட் அகஜின்னு சொல்றான். இப்ப நடனா நீட்டுடைய விஷயமே எங்க கிட்ட தான் இருக்குது அப்படின்னு என்னென்னமோ இவனுங்க குளறுபடியெல்லாம் பேசுறானுங்க அப்படின்னு மக்களே இன்று நினைத்து விட்டார்கள், மாணவர்கள் நினைத்து விட்டார்கள். அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது. தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாகி கொண்டு வருகிறது. சிபிஎஸ்இல படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாகி கொண்டு வருகிறது சொன்னாக்கா அவர்கள் இந்தியை ஏற்றுக்கொண்டார்கள். நான் இந்தியன் மட்டும் சொல்லல, 3வது மொழி எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதன் காரணமாகத்தான் இன்னைக்கு அரசாங்க பள்ளியில மாணவர் சேர்க்கை குறைந்து கொண்டிருக்கிறது. இந்த பொது அறிவு கூட இந்த கனிமொழிக்கு இல்லை என்று சொன்னால் உண்மையிலேயே வெற்றி தலை குனிய வேண்டியது இந்த கனிமொழி தானே தவிர மக்கள் கிடையாது, பாரதிய ஜனதா அரசாங்கம் கிடையாது. ஏன்னா பாரதிய ஜனதா அரசாங்கம் என்பது இந்தியைத்தான் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. நீங்க திரும்ப நீங்க உங்களோட தமிழகத்தில் நடக்கக்கூடிய போதை கலாச்சாரமாக இருக்கட்டும், ரவுடிசமாக இருக்கட்டும், கட்டை பஞ்சாயத்தாக இருக்கட்டும், இதெல்லாம் மறைக்க வேண்டும் என்பதற்காக அன்றாடம் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளாக இருக்கட்டும், போக்சோ வழக்குகளாக இருக்கட்டும், இதெல்லாம் மறைப்பதற்காக மீண்டும் இந்தி திணிப்பு பாசிச பாஜக உள்ள வந்திருக்கிற நாடகத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது வெகு காலம் எடுப்படாது, மக்கள் விழித்து கொண்டு விட்டார்கள். அதன் காரணமாகத்தான் 2024 18.5% வாக்குகளை எங்களுக்கு அளித்தார்கள். அது அப்படியே 3 மடங்காக இந்த 2026 மாறும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இப்போ சிறுபான்மையினர் மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிகளில் உங்களுக்கு தெரியும் தமிழ்ல எழுதணும்னு முதல்ல இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, தமிழே தேவையில்லை. அதாவது ஒரு பாடம் என்பது கட்டாய தமிழாக இருந்தது. ஆனா சிறுபான்மை பள்ளியில மட்டும் இவங்க இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா தமிழ்ல நீங்க எழுதணும் அவசியம் கிடையாது, தமிழ் மொழியை நீங்க ஒரு பாடமாக எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா மற்ற மாணவர்கள் இருக்காங்க பாருங்க, மற்ற அனைத்து மாணவர்களும் தமிழ் கட்டாயமாக ஒரு பாடமாக எடுக்க வேண்டும் என்பது இப்போது விதியாகி விட்டது. ஆனால் அந்த விதியை தளர்த்தி இருக்கிறார் சிறுபான்மையினர்களுக்காக. யார் தளர்த்தி இருக்கிறார் பார்த்தா நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிறுபான்மையினர்கள் படிக்கும், அதாவது சிறுபான்மை நடத்தும் பள்ளிகள்ல தமிழ் என்பது கட்டாயம் கிடையாது, நீங்க தமிழ் எழுத உறுதியில கூட நீங்க எழுதிக்கலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. எவ்வளவு ஒரு கேவலமான அறிவிப்பு. அப்ப இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம், மதச்சார்பின்மையா? மதச்சார்பின்மைன்னா என்ன? அனைத்துமே இப்ப எல்லாருமே தமிழ் கத்துக்கணும். தமிழ்நாட்டில் இருந்தா நீங்க என்ன சொல்றீங்க, இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியரும் தமிழர்கள் தான் சொல்றீங்களா? அப்ப அவங்க தமிழ் கத்துக்க கூடாதா? அப்ப அவங்களே தமிழை கத்துக்க வேணாம்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அவர்களே கத்துக்க விருப்பப்பட்டாலும் வேணாம் நீங்க கத்துக்கலாம் கூட பரவாயில்லன்னு ஒரு விதியை நீங்க கொண்டு வரீங்கன்னு சொன்னாக்கா இதற்கு பேர் தான் உண்மையிலேயே மதத்தை திணிக்கும் செயல், மதத்தை பிளவுபடுத்தும் செயல். ஏன்னா இதுல இன்னொரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். என்ன அறிவிப்பு கொடுத்திருக்கிறாருன்னா,
இந்த சிறுபான்மையில் நடத்தும் பள்ளி இருக்கு இல்லையா, சிறுபான்மையில் படிக்கக்கூடிய பள்ளி, சிறுபான்மையில் நடத்தும் பள்ளி, அந்த பள்ளிகளில் சேரக்கூடிய ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுத தேவையில்லை. அதாவது அரசாங்க பள்ளி ஆசிரியர்கள்லாம் தகுதி தேர்வு எழுதினாதான் அவங்க வந்துட்டு ஆசிரியர்கள் தகுதியே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது, ஆனா சிறுபான்மைகள் நடத்தும் பள்ளிகளை மட்டும் தகுதி தேர்வு எழுதாமே நீங்க அவங்களை வந்து சேர்த்துக்கலாம், அவங்களை வந்து நீங்க ஆசிரியராக நியமித்துக் கொள்ளலாம்னு சொன்னாக்கா அவங்களுக்கு தகுதியில் இருக்கா இல்லையான்னு எப்படி சார் தெரியும்? அதைத்தான் நானும் கேட்கிறேன். இவங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு விதிவிலக்கு நீங்க கொடுக்குறீங்க? ஏன் அந்த சிறுபான்மை பள்ளிக்கு மட்டும் இந்த விதிவிலக்கு கொடுக்குறீங்க? அப்படி நீங்க கொடுக்கறதா இருந்தாக்கா ஒட்டுமொத்த பள்ளிகள் இன்னைக்கு தகுதி தேர்வு எழுதி அதை வந்து தேர்ச்சி பெற முடியாமல் எவ்வளவோ ஆசிரியர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதாவது 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறாங்க, அரசாங்க ஆசிரியராக பணி செஞ்சுருக்கிறாங்க. அவங்கள வந்து இந்த தகுதி தேர்வு எழுத சொல்லி கொண்டு வந்தாங்க. நிறைய பேர் அந்த எக்ஸாம் எழுதி, நிறைய பேர் எக்ஸாம் எழுதுற, நிறைய பேர் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆயிட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தை, இது ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்தது மத்திய அரசு. இந்த விஷயம் உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. ஏன்னா ஒரு மாணவனுக்கு நீ பாடம் எடுக்கிறன்னு சொன்னால் நீ முதல்ல தகுதியான ஆசிரியராக இருக்கணும் அப்படிங்கிறனால தான் இந்த டெட் தேர்வை கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த டெட் தேர்வை நீ எழுத தேவையில்லை, இந்த பள்ளிகளுக்கு மட்டும் நீ ஒரு அரசாணையை கொடுக்குறேன்னு சொன்னாக்கா, ஒரு அறிவிப்பை கொடுக்குறேன்னு சொன்னாக்கா, இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம். அப்போ ஒரு தகுதி இல்லாத ஆசிரியர்களை சிறுபான்மை பள்ளியை நியமிச்சு என்னத்தை சாதிக்க போறாரு மு.க. ஸ்டாலின்? இல்ல அந்த பிள்ளைகள் என்னத்தை சாதிக்க போறாங்க? அந்த பிள்ளைகள் எப்படி அறிவார்ந்த ஒரு சமூகமாக மாற போறாங்க என்பது அது அவங்க கேட்கணும், சிறுபான்மையினர் கேட்கணும். இல்லைங்க, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர்கள் தேவையில்லை, எங்களுக்கு தகுதி தேர்வு எழுதிய நல்ல ஒரு திறமையான ஆசிரியர்கள் எங்களுக்கு தேவைங்கிறத சிறுபான்மையினர் கேட்கணும். ஆனா மு.க. ஸ்டாலின் எதை சொன்னாலும் நம்புறது அவங்க. அவரை வந்து ஒரு குலதெய்வமாக பார்க்கக்கூடிய ஒரு சிறுபான்மையினர் கூட்டம் இங்க இருக்கு. எல்லாருமே நான் சொல்லல, ஒரு கூட்டம் இங்க இருக்கு சிறுபான்மையினர். இவர் தான் நமக்கு குலசாமி. அவங்களுக்கு அல்லா குலசாமி கிடையாது, அவங்களுக்கு ஜீசஸ் குலசாமி கிடையாது, அவங்களுக்கு நம்ம மு.க. ஸ்டாலின் தான் குலசாமியாக நினைக்கிறாங்க. மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, சிறுபான்மையினருக்கு நாங்க தான் காவலர்கள், சிறுபான்மையினர் நாங்கள் தான் காப்பாற்றி கொண்டிருக்கிறோம்னு மு.க. ஸ்டாலின் சொல்றாரு. அப்போ சிறுபான்மைகள் இதை ஏற்றுக்கொள்கிறார்களா என்றாக சில சிறுபான்மையினர் இருக்காங்க. அதாவது எப்படி இந்த கமலஹாசன் மாதிரியான ஆட்கள் இருக்காங்களோ அதே போல சிறுபான்மையில சில பேர் இருக்காங்க. அப்போ எல்லாத்துக்குமே உங்களுக்கு மு.க. ஸ்டாலின் தான் உங்களை காப்பாத்துறாரு சொன்னா, அப்போ அல்லாஹ் உங்களை காப்பாத்தலையா? உங்களுக்கு ஜீசஸ் காப்பாத்தலையா? அப்போ உங்களுக்கு மு.க. ஸ்டாலின் தான் காப்பாத்துறாங்க எண்ணம் எல்லாருக்கும் வருதா இல்லையா? அப்ப நீங்க அல்லாஹ்வை கும்பிடாதீங்க, ஜீசஸை கும்பிடாதீங்க, மு.க. ஸ்டாலின் படத்தை மாட்டிக்கிங்க வீட்டுல. மு.க. ஸ்டாலின் தான் எங்க குலசாமி, மு.க. ஸ்டாலின் தான் எங்க தெய்வம்னு சொல்லுங்க. ஏன்னா 4500 பள்ளிகள் இருக்குங்க. அதாவது சிறுபான்மை பள்ளிகள், உருது, அதுக்கப்புறம் ஆங்கிலம் வழியாக பிரெஞ்சு வழியாக படிக்கக்கூடிய சிறுபான்மை பள்ளிகள் பார்த்தீங்கன்னாக்கா 4500 பள்ளி இருக்கு. இந்த 4500 பள்ளிகளுக்குமே நீங்க தகுதி தேர்வு எழுதாத, தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் நீங்க நியமிக்கிறீங்கன்னு ஒரு உத்தரவை கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னா இது எவ்வளவு மோசமான ஒரு செயல். அப்ப மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சி எந்த கட்சி? இந்த கட்சி தானே. இப்போ பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஏன் யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க? அது மதம் என்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் அனைவருக்குமே சீருடை கொடுக்குறாங்க. அந்த சீருடை கொடுப்பதற்கு நோக்கமே என்ன? பள்ளிகள் தான் வந்துட்டு அந்த மாணவர்கள் ஒன்று சேருவார்கள். பள்ளிகளிலிருந்து வரும்போது தான் அவர்களுக்கு மதம் ஜாதி எல்லாத்தையும் மறந்து அவர்கள் நண்பர்களாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த யூனிஃபார்ம் என்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. அப்போ ஆசிரியர்கள் அப்படித்தானே இருக்கணும். அப்போ அனைவருமே தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை, அது சிறுபான்மை பள்ளியாக இருந்தாலும் அங்கே அவங்க தான் இருக்கணும், பெரும்பான்மை பள்ளியாக இருந்தாலும் அவங்க தான் இருக்கணும், அரசாங்க பள்ளியாக இருந்தாலும் அங்கே தான் இருக்கணும். அப்படிங்கிற ஒரு சட்டம் தான் சால சிறந்தது. அதைத்தான் வந்துட்டு மத்திய அரசு கொண்டு வந்தது. நீங்க டிட் தேர்வு எழுதிட்டு மொத்த ஆசிரியர்கள் நீங்க தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் அரசாங்க பள்ளி ஆசிரியராக பணி செய்ய முடியும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதை நீர்த்து போக செய்யும் விதமாக வேண்டுமென்றே தகுதியே இல்லாத ஆசிரியர்களை, தகுதி தேர்வு எழுதாத ஆசிரியர்களை சிறுபான்மை பள்ளியில் நியமிப்பதன் மூலம் எதை சுட்டிக்காட்ட விரும்புகிறார் மு.க. ஸ்டாலின்? இது அவங்களுக்கு செய்யக்கூடிய நன்மை என்று நினைத்தால் தவறு கிடையாது. தகுதியே இல்லாத ஆசிரியர்களை நீங்கள் சிறுபான்மை பள்ளியில் நியமிக்கும் போது அந்த தகுதி இல்லாத ஆசிரியர்கள் எப்படி தகுதியான மாணவர்களை உருவாக்குவார்கள் என்பதை சிறுபான்மையினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தகுதி தேர்வை எழுதிவிட்டு ஒரு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஒரு ஆசிரியர் உங்கள் பள்ளி மாணவர்களுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு அவர் பாடம் எடுத்து அவர் ஆகச் சிறந்த ஒரு மாணவனாக மாற்றுவார் என்றால் நம்பலாம். ஆனால் தகுதி தேர்வே தேவையில்லை, நீங்களே வந்து பாடத்தை நடத்திக்கலாம்னு சொன்னா உன்னுடைய மாணவர்கள், சிறுபான்மையின மாணவர்கள் எப்படி ஆகச் சிறந்த மாணவர்களாக, எப்படி சிறந்த கல்வியில் சிறந்த மாணவர்களாக வருவாங்க? அப்போ வேண்டுமென்றே அவர்கள் நல்லது செய்வதாக சொல்லி அது நல்லது கிடையாது. சிறுபான்மைக்கு செய்யக்கூடிய கெடுதல் என்பதை சிறுபான்மைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.